ராமநாதபுரம் நகராட்சியில் பொதி சுமக்கும் காளைகளைப் போல மாறிய தூய்மைப் பணியாளர்களின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு நகரின் அழகும் ஆரோக்கியமும் தூய்மை பணியாளர்களின் உழைப்பில்தான் உள்ளது. ஊர் உறங்கும் போது சாலைகளை சுத்தப்படுத்தவும் நாம் வீசும் கழிவுகளை அகற்றவும் உழைக்கும் இவர்களின் சுயமரியாதையும் சுகாதாரமும் உடல் நலமும் கேள்விக்குறியாகி உள்ளது. வயதோ முதிர்வு, தளர்வான உடல், வறுமை கோடுகள் நிறைந்த முகம், இவற்றோடு பஞ்சராகி போன குப்பை வண்டியை தள்ளி கொண்டு வந்த மூதாட்டியின் பரிதாப காட்சி நாள்தோறும் அரங்கேறுகிறது ராமநாதபுரம் நகராட்சியில் என்றால் நம்ப முடிகிறதா? பாவங்களை கழிக்கும் புண்ணிய பூமியில் பொதி சுமக்கும் விலங்குகளைப் போல தூய்மை பணியாளர்கள் நடத்தப்படும் கொடுமை நெஞ்சத்தை கணக்க வைக்கிறது. 33 வார்டுகள் நிறைந்த ராமநாதபுரம் நகராட்சியில் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். வீடுகள், சாலைகள், வணிக வளாகங்கள், கோவில்கள், உணவகங்கள் போன்றவற்றில் இருந்து கொட்டப்படும் குப்பை கழிவுகள் தூய்மை பணியாளர்கள் மூலமாக சேகரித்து அப்புறப்படுத்தப்படுகிறது. ஆள்கள் பற்றாக்குறை காரணமாக சாலைகள் எங்கும் மலைபோல் குவிக்கப்பட்டிருக்கும் குப்பைகளை சேகரிக்க நகராட்சி நிர்வாகம் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள வயதானோரை பயன்படுத்தி வருவதுதான் மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக தெரிகிறது. பழுதடைந்து துருப்பிடித்து எடைக்கு போட்டால் கூட எவரும் வாங்க முடியாத அளவிற்கு காணப்படும் நகராட்சியின் 3 சக்கர குப்பை வண்டி முழுக்க கழிவுகளை தள்ள முடியாமல் தள்ளி கொண்டு வரும் மூதாட்டிகளின் நிலைமை நெஞ்சை உலுக்குகிறது. வண்டி சக்கரங்கள் சுழல மறுக்கும் போது தங்களது முழு பலத்தையும் காட்டி பொதி மாடுகளைப் போல் இயக்கும் வயதானோரின் நிலை நகராட்சி நிர்வாகத்தின் மனித நேயமற்ற செயலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. குறிப்பாக வயதான பெண் பணியாளர்களையே நகராட்சி நிர்வாகம் நியமித்துள்ள நிலையில் அவர்களால் சாதாரணமாக காலியான வண்டியை கூட தள்ளிக்கொண்டு செல்ல இயலா நிலை கவலையை ஏற்படுத்துகிறது. நிலவரி, வீட்டு வரி, சாலை வரி, குப்பை வரி என வரிசையாக வசூலிக்கும் நகராட்சி நிர்வாகம் தூய்மை பணிகளுக்காக உரிய வாகனங்களை ஏற்படுத்தி தராமல் எந்திரங்கள் செய்ய வேண்டிய வேலையை இயலாதோரை செய்ய வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உழைப்பவர்களின் உடல் தளராத வகையில், மனம் நோகாத வகையில் நகராட்சி நிர்வாகம் இனியாவது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோள். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் நந்தகுமார்.